அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய வக்கர பலன்கள் எப்படி இருக்கும்? சனி பகவான் இப்போ பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். எப்போ வக்கரமாகிறார்? இந்த ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் 4.5 மாதங்கள் அவர் வக்கரகதியில் இருக்கார். வக்கரம்னா என்னென்னா பின்னோக்கி போகுதல்னு அர்த்தம். அவர் தன்னுடைய ராசியில் ஒரு நட்சத்திரத்தில் இருக்கார். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இப்போ இருக்கார், சஞ்சாரம் பண்ணுறார். அங்கிருந்து அவர் பூரட்டாதி நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரத்துக்கு சஞ்சாரம் பண்ணுறார். ஆக இந்த 4.5 மாதங்களில் அவரால் இந்த வக்கரமான காலங்களில் ஏதாவது பலன்கள் நல்லதா கெட்டதா நடக்குமா அப்படிங்கிறத தான் இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம். ஏற்கனவே உங்களுக்கு சிம்மராசிக்கு அவர் அட்டம சனியாக இருக்கார். அதில் அவர் வக்கரகதியில் வேறு ஆகிறார். அதனால் பெரிய பிரச்சனை பண்ணிடுவாரோ அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு பக்கம் எல்லா கிரகங்களும் நன்மையை செய்யும், எல்லா கிரகங்களும் தீமையை செய்யும். அதே மாதிரி தான் சனி பகவான் ஒரு நன்மையை செய்யும் பொழுது ஒரு தீமையும் செய்வதற்கு தயாராக இருப்பார். இது எல்லா ராசிக்கும் பொருந்தும். அப்படி பார்க்குற போது உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் மெயினாக நம்ம அதை பார்க்குறோம். இந்த வக்கரமான காலங்களில் ரொம்ப நாளாக எனக்கு பணங்கள் வராமல் இருக்குது, அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வரல அப்படிங்கிறவங்களுக்கு அந்த பணம் ஏதோ ரூபத்தில் வருவதற்கான வாய்ப்பு இந்த வக்கர காலங்களில் இருக்குது. முன்னோருடைய சொத்து இருக்குது, அதை அனுபவிக்க முடியல, அது கிடைக்கல, அது ஒன்றும் யூஸ் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அது வரும். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் பேச்சை பெருசாக தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக லாபம், வருமானம், சம்பாத்தியங்கள் இதெல்லாமே இந்த காலங்களில் இருக்குது. அதுலேயும் இந்த சனி பகவான் பூரட்டாதி குருவுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். அப்படி பார்க்கும்போது குரு பகவானையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நாம் இப்போ அந்த பலனை பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த வக்கரமான காலங்களில் குடும்பத்தில் ஒரு சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் இதுவரைக்கும் நடக்கலை, தள்ளி போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அது இல்லாமல் அடிக்கடி நீங்களும் ஏதோ ஒரு விதத்தில் சுப காரியங்கள்லேயும் சுப நிகழ்ச்சிகளையும் கலந்துக்குவீங்க. குடும்பத்தில் ரொம்ப நாளாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு புது வரவு வருவதற்கான சூழ்நிலைகள் எதுவும் இந்த காலங்களில் உண்டு. எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்க, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகி குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டும் இல்லை, சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு புதுசாக லவ் அஃபயர், காதல் விஷயங்கள், நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த காலங்களில் இருக்குது. பட் அந்த லவ் சக்ஸஸ் ஆகல, சின்ன சின்ன ஸ்ட்ரகிள் இருக்குது. பட் லவ் அஃபேர் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது இந்த காலங்களில் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் பெரிய லெவலில் யாருக்கெல்லாம் நோய் இருக்கோ நோயுடைய தன்மை குறைவதற்கான வாய்ப்பு இந்த வக்கரகதியில் இருக்குது. நான் பெரிய லெவலில் மெடிசன் சாப்பிட்றேன், மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு நோய் குணமாகலை, க்ரானிக்காக ஏதாவது டிசீஸ் இருக்கான்னு கவலைப்படுறவங்களுக்கு அந்த நோயுடைய தாக்கம் உங்களுக்கு குறையும். அது மட்டுமல்ல, பெருசாக எனக்கு லோன் இருக்குது, கடன் இருக்குது, இஎம்ஐ இருக்குங்கிறவங்க கடன் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு ஏதோ ஒரு ரூபத்தில் இந்த 4.5 மாதங்களில் இருக்கும். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு அவர் வக்கரமான காலங்களில் நடக்கக்கூடிய பலன். பட் அதே சமயத்தில் இந்த காலங்களில் யாரெல்லாம் நீங்கள் ஜாபில் இருக்கீங்களா, குறிப்பாக நீங்கள் சர்வீஸில் இருக்கிறவங்க, இங்கே சர்வீஸ்னால் கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஆர் எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்ன் ஆர் எம்என்சி எதில் வேணாலும் ஒர்க் பண்ணுங்கள், வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா சனி பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறார், குருவும் 5ஆம் இடத்தை சிம்மராசிக்கு பார்க்கறது வேலையில் கை வைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும், அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய சூழ்நிலைகள், அல்லது ரிட்டையர்மெண்ட் ஆக வேண்டிய சூழ்நிலைகள், அல்லது விஆர்எஸில் வர வேண்டிய காலங்கள் இதெல்லாமே அவர் வக்கரமான காலங்களில் உங்களுக்கு செய்கிறதுக்கு இருக்கார். அதனால் நீங்கள் வேலையில் எல்லாருமே யாரெல்லாம் சர்வீஸில் இருக்கீங்களோ ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். பெருசாக ப்ரொமோஷன் வரல அப்படின்னு நினைக்காதீங்க, இன்க்ரிமெண்ட் கிடைக்கல நினைக்காதீங்க, இன்சென்டிவோ போனஸோ அரியர்ஸோ வரலன்னு நினைக்காதீங்க. வேலை இருக்கான்னு மட்டும் பாருங்கள். கிடைச்ச வேலையுமே ரசித்து பண்ணுங்கள். மற்றவங்க சொல்கிறதோ ஒபே பண்ணி கேளுங்க. குறிப்பாக உங்களுடைய கொலீக்ஸ், உங்களுடைய சுப்பீரியர் இதெல்லாமே இல்லைன்னா ஏதோ ஒரு விதத்தில் சனி உங்களுக்கு 8ஆம் இடத்துலேருந்து வக்கரகதியில் இருக்கார். 8 நாளே ஸ்ட்ரகிள்னு அர்த்தம், பிரச்சனைன்னு அர்த்தம், போராட்டம்னு அர்த்தம், மனக்குழப்பங்கள்னு அர்த்தம், அசிங்கல், அவமானங்கள்னு அர்த்தம். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும், அல்லது வலி,
உடம்பில் இனம் காண முடியாத வலி அல்லது வேதனை. அது மட்டும் இல்லை, அரசாங்கத்தால் தண்டிக்கப்படுவது, இப்படி ஏதோ ஒரு விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த காலங்களில் உங்களுடைய 5ஆம் இடத்தை குரு சனி பார்க்குறது, இறை அருள் அதிகப்படுத்துங்க. குறிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவும் நல்ல வழிபாடு பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். இன்னொரு பக்கம் சனி பகவான் 8ஆம் இடத்துலேருந்து வக்கரகதியில் இருக்கிறது. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம். தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் தலையிடாதீங்க இந்த 4.5 மாதத்துக்கு. அது மட்டும் இல்லை, யாருக்கும் பணம் கொடுக்குறது, இந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. யாருக்காவது சூரிட்டி கொடுக்குறது, செக்யூரிட்டி கொடுக்குறது எதையும் பண்ணாதீங்க. எல்லாமே நமக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஸ்மாராக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலங்களில் பெரிய லெவலில் ஷேர்ஸில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். எப்போ எவ்வளோ பண்ணணுமோ ரொட்டீனாக அதை மட்டும் பண்ணுங்கள், போதுமானது. புதுசாக எதுவும் வேண்டாம். இந்த காலங்களில் உங்களுடைய வெளிநாட்டு பயணத்தில் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு விலகும். நான் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறேன் நினைக்கிறவங்களுக்கு ஹையர் எஜுகேஷனில் ஒரு சின்ன தடை ஏற்பட்டு உங்களுடைய கல்வி தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுலையுமே சின்ன பிரேக் இருந்துக்கிட்டே இருக்குது. அதில் பிரேக் ஏற்பட்டு தான் உங்களுடைய ஜேர்னி தொடரும். இதெல்லாமே இந்த காலங்களில் இருந்துக்கிட்டே இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த வக்கரமான காலங்களில் உங்களுடைய அந்தஸ்து கூடும், புகழ் கூடும், கௌரவம் கூடும். இதெல்லாமே கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நல்ல ஒரு நட்பு வட்டாரத்தை மெயின்டைன் பண்ணுங்கள். மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவங்கள மெயின்டைன் பண்ணுங்கள். அது இல்லாமல் இந்த காலங்களில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் தொழில் பண்ணிகிட்ருக்கீங்களோ ஓரளவுக்கு லாபம் வருமானங்கள் இருக்குது. ஸோ வேலையில் தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு இல்லை, பிஸ்னஸ்லேயுமே நார்மலாக இருக்குது. பிஸ்னஸில் யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க, அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏற்கனவே குருவும் சனி 5ஆம் இடத்தை பார்க்குறது. உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் யாருக்காக உழைக்கிறங்கிறதே சிந்தனை இல்லாத சுச்சுவேஷனை உருவாக்கிடுவார் சனி பகவான். ஆகையினால இந்த காலகட்டங்களில் பிஸ்னஸில் கூஜி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். கிடைக்கக்கூடிய நார்மல் லாபமே உங்களுக்கு போதுமானது. ஸோ இந்த காலங்களில் உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாக இருக்கும். நான் முதலே சொன்ன மாதிரி லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு, திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு, குடும்பத்தில் நல்லது நடப்பதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் இந்த காலகட்டங்களில் உண்டு. ஸோ இந்த வக்கரமான காலங்களில் யாரெல்லாம் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ, சொந்தமாக இடம் வாங்கிறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு, இது அத்தனைக்கும் வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்குது. இந்த காலங்களில் உங்களுக்கு லோன் பெருசாக இருக்குது, கடன் இருக்குங்கிறவங்க, நான் முதல்ல சொன்னேன் கடன் குறையும் சொன்னேன். பட் கடனும் குறையிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் திரும்ப ஏதாவது ஒரு கடனை க்ரியேட் பண்ணுங்கள். இது உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் யாருடைய பணமாவது உங்கள் கையில் மணி ரொட்டேஷன் இருக்கும். நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் கையில் இருப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. ஸோ இந்த வக்கரமான காலங்களில் இறை அருளை அதிகப்படுத்துங்க. உங்களுடைய குலதெய்வம் எதுவாவது நல்லா கும்பிட்டு வாங்க. அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் நரசிம்மருடைய வழிபாடு, குறிப்பாக பைரவருடைய தரிசனம், அதுலேயும் ஆஞ்சநேயருடைய வழிபாடு உங்களை பெரிய லெவலில் கொண்டு செலுத்தும். நன்றி, வணக்கம்.